வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூர் போயிருந்தோம், அப்படியே டிமார்ட் போயிருந்தோம். அங்கே என்னென்ன வாங்கினோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துருந்தோம். இது வந்து கிளாஸ் வாட்டர் பாட்டிலு. மை வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நான் இது ரொம்ப பிடிச்சி ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. அங்கே டிமார்ட்டில் இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்தோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 79 தான். இது வெளியில் வாங்கினோம் அப்படின்னா இதோட ரேட் வந்து 100 பக்கமாக வருது. அதுக்கப்புறம் கார்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்திருந்தோம். இது வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 2 வாட்டர் பாட்டில் எடுத்திருந்தேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 59 தான். இதுவும் 59 தான், இதுவும் 59 தான். அதுக்கப்புறம் இதோட ரேட் மட்டும் 79 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் வாட்டர் பாட்டில். இதுவும் பார்த்திங்கன்னா 200, ரெண்டுமே வந்து 200 வாங்கினேன். அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பாட்டில் டிசைன் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 79 தான். அதுக்கப்புறம் இந்த டீ சாசர் வாங்கினோம். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். இது வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து 19க்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 சாசர் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ஸ்க்ரப்பர் வாங்கினேன். ஃபுட் ஸ்க்ரப்பரோட ரேட்டும் பார்த்திங்கன்னா இங்கே கரூர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் மற்ற ஸ்டோர்ஸ்லாம். இங்கே வந்து வெறும் 69 தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிந்து சால்ட் எடுத்தேன். ஹிந்து சால்ட் எடுத்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து நிறைய நிலக்கடலை சாப்பிடுவாங்க அப்படின்றதால 1 kg எடுத்தேன். 1 kg ரேட் பார்த்திங்கன்னா 245 போட்டிருக்காங்க. இதில் வந்து 200 தான் பில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை ஊற்றி இந்த பிராண்ட் வந்து ஸ்மெல் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்தேன். இது வந்து 150 போட்டிருக்காங்க. இது ரேட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் பார்த்திங்கன்னா பிஸ்தா எடுத்தேன். பிஸ்தா வந்து 400 கிராம் வந்து 700. ஆனால் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 399 தான் கொடுத்தாங்க. இதுவும் சரி. அதே மாதிரி இது நம்ம அது பேர் என்னது திராட்சைன்னு சொல்லுவேன், உலர் திராட்சை. அந்த திராட்சையும் வந்து அதே ரேட்டுக்கு தான் தந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை வந்து எடுத்தோம். பார்த்திங்க அப்படின்னா 95 ருபீஸ் தான் 1 kg. அதுக்கப்புறம் நம்ம இந்த உடன் இது எடுப்போம் இல்லையா, அந்த மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து துணிக்காய போடுற கிளிப்ஸ் கிடச்சிது. இந்த கிளிப்ஸ் வந்து 79 ருபீஸ் தான். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இது 79 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம திரி எடுத்தோம். சாமிக்கு விளக்கு போடுறதுக்கு திரி எடுத்தேன். பாக்ஸாக இருக்குது, இந்த பேக்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா 30 ருபீஸு. அதுக்கப்புறம் தாஜ்மஹால் டீ தூள் எடுத்தேன். அப்புறம் கடலைப்பருப்பி வந்து அதிகம் சாப்பிடுவாங்க பர்ஃபி, ஸோ அதனால் அதுவும் எடுத்தோம். அப்படின்னா இது டேட்ஸ் எடுத்தோம். டேட்ஸ் வந்து இது புது பிராண்டு B18ன்னு சொல்லிட்டு, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கலந்த மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க. இது ஒரு 500 கிராம் எடுத்தோம். இதோட ரேட்டுமே கம்மி தான், ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. இதோட ரேட் வந்து பில் பார்த்தா தான் தெரியும், எனக்கு சரியாக தெரியல. பட் எல்லாமே எம்ஆர்பியை விட ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. தால் எடுத்தோம். இதுவுமே பார்த்திங்கன்னா மூங் தால் வந்து அங்கே ரேட் கம்மியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ரொம்பவே இதில் வந்து 55 போட்டிருக்காங்க. 30 ருபீஸ்க்கு தான் பில்லே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரப் வந்து 6 பேக் உள்ளது வந்து எடுத்தேன், இந்த ஸ்க்ரப்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்பிளாக் ட்ரை கிளீனர்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து சிங்க்கு, இந்த கை கழுவுற வாஷ் பேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றினா கேட்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது எடுத்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃபைல் தேவைப்படும்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் வந்து 129க்கு எடுத்துகிட்டு வந்தேன். இது மாதிரி 2 எடுத்தேன் நான். இந்த இது ஒன்று, இது ஒன்று எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமிக்கு இந்த மேக்ஸிமம் நைவேத்தியம் நிறைய படைப்பேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இதோட ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 80 ருபீஸு. அதுக்கு சூடம் எடுத்தேன். சூடம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி தூள் நெட்ஸ்கஃபே சன்ரைஸ் எடுத்தோம். இது மேக்ஸிமம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப 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 பிடிச்சி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்பி இது எடுத்தேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதை எடுத்தோம். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 149 போட்டிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ரஷ் ஷேப் வந்து எங்களுக்கு. மேக்ஸிமம் நாங்கள் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மாடல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கலரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கிளிப்ஸ் எடுத்தோம். கிளிப்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் எடுத்தேன். இது எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரியாது நான் இது எடுத்ததே. ஆனால் கூடவே இருந்தார், எனக்கு இது எடுத்தது தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தேன். நான் 4 பீஸ் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99 ருபீஸ் மட்டும்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப வாங்கணும் அப்படின்னு நான் நினச்ச ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ். எனக்கு கிளாஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த ஐட்டம் எடுத்தேன் இந்த தடவை. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ இந்த தடவை கொஞ்சம் டைம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்படின்றதுனால நிறைய பர்ச்சேஸும் பண்ண முடியல.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ப்ரஷ் உள்ளது ஓரல் பி சென்சிட்டிவ் வந்து ஒரு 5 ப்ரஷ் உள்ளது 120க்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ இதுதான் அடிக்கடி போயிடுது பேட்டு. அதனால இது வந்து இந்த மாடல் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் இது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 330. பார்த்தீங்கன்னா விம்மோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 10, அவங்க வந்து 7 ருபீஸ் தான் சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ இதில் ஒரு 10 ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தோம். இதை வந்து நாங்கள் சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால அங்கே மேக்ஸிமம் பாத்திரங்கள் நிறையா இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றதுனால இதை எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் எடுத்தோம். இந்த ஸ்க்ரப்பர் அப்படி தான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எடுத்தோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி எரேசர் வேணும்னு சொல்லிட்டு போய் உடனே பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்த எரேசர் நான் வந்து 3 எரேசர் வந்து 30 ருபீஸு. அதே மாதிரி 2 எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி 2 எடுத்துருக்கான். பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் எடுத்தோம். இந்த ஹேங்கரில் பார்த்தீங்க அப்படின்னா கீ, டவல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு, இது மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதோட ரேட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 60 ருபீஸ், அவங்க வந்து 35 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியாமாலேருந்து சோப்பு யூஸ் பண்ணுறாரு அவர், அதனால் அதை ஒரு 3 எடுத்தோம். இது ஆஃபர் ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாப்பிக்கு வந்து பை கெட் 1 கெட்டில் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் சாஃப்ட் டச் எடுத்தோம். சாஃப்ட் டச் வந்து மேக்ஸிமம் நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பேக் ஆஃபர்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக கொடுத்தாங்க, அது வாங்கணும். அதுக்கப்புறம் வடகம் பார்த்திங்க அப்படின்னா வடகம் 2 வடகம் வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 வடகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அரிசி வடகம் 1 அண்ட் வந்து இது இந்த கலராக இருக்கும் சொல்லி அப்பளம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று எடுத்தோம். அந்த வடகம் பார்த்திங்கன்னா ரேட் வந்து 48 ருபீஸ் 500 கிராமு. அதே மாதிரி இதுவும் 500 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 92 ருபீஸ். மேக்ஸிமம் ரேட் இது எல்லாமே கம்மி தான் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு டிஷர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கிருஷ்ணா போட்டு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 அந்த மாதிரி ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் இதுவும் அதே தான், கிட்டத்தட்ட வந்து பென்டென் போட்ட மாதிரி. இந்த பென்டெனோட இது பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 149 தான். 150 தான் எல்லாமே. நான் ரொம்ப ரேட் கம்மியாக தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் நருட்டோ இது ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு. இந்த காமிக்ஸ் வந்து இது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் இந்த கார்ட்டூன் இதை போட்டு இது ஒன்று எடுத்தோம். ஸோ மொத்தம் 3 டிஷர்ட் எடுத்தோம். 3 டிஷர்ட்டுமே 150 தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ரின் வந்து எடுத்தோம். ரின் சர்ஃபெக்சல் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ரின்னோட பேக் வந்து பார்த்திங்கன்னா 5 kg எடுத்தோம். இந்த 5 kgயும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் எடுத்தோம். இது மேக்ஸிமம் ஸ்பாஞ்ச் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் தான். கிச்சன் சுற்றி இருக்கிறது, டேபிள் துடைக்கிறதுலாம் இதுதான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த செக்ஷன் போயிட்டு தான் ரொம்ப நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்லிப்பர்ஸ் எடுத்தோம். இது வந்து எனக்கு எடுத்த ஸ்லிப்பர்ஸு. இந்த ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 169 170 தான். இதோட ரேட் வந்து 170 தான் டிமார்ட்டில். இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து எடுத்தேன் நான். அண்ட் வந்து இது வந்து பாப்பாவுக்கு எடுத்த இது வந்து பாப்பாக்கு எடுத்த ஸ்லிப்பர். இந்த ஸ்லிப்பரும் அவ்வளோதான், பாப்பாவுக்கு செட்டே ஆகலை. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப தேடி இந்த மாதிரி ஸ்லிப்பர் ஒன்று பார்த்து இது எங்கிட்ட இல்லை, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்தேன். இது பிடிச்சிருக்கா பாப்பா? அப்படி எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு எடுத்தோம். தம்பிக்கு பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு டைனோசர் போட்ட மாதிரி டைனோசர் வந்து இருக்கும். இவருக்கு அப்படி தான், இவர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவார். இவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எடுத்தோம். இது நல்லா இருக்கா தம்பி, இவனை பிடிச்சிருந்தா? அவ்வளோதான். இதோட நாங்கள் வந்து ஷாப்பிங் எல்லாமே முடிச்சிட்டோம். இதெல்லாம் தான் வாங்கணும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தது போகணும் அப்படின்ட்டு போக முடியல. பட் இந்த டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஸோ அதனால் அப்படியே வந்து சூலூரில் இருக்க டிமார்ட் வந்து அப்படியே விசிட் பண்ணிட்டு வரலான்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ பாய்.